ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி அருமையான வரகு சேமியாவில் உப்புமா செஞ்சுருக்கேன். நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சேமியா உப்புமாவை சாப்பிட்லாங்க. நல்லா பொலன்னு நல்லா செஞ்சுருக்கேன். நாங்கள் இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்க, இன்னைக்கு நான் வரகு சேமியா தாங்க எடுத்திருக்கேன் உப்புமாவுக்கு. இது கடைங்களில் விற்கிது, நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். ஒரே மாதிரி சேமியா செய்யாமல் இதே மாதிரி ஹெல்த்தியாக சேமியா உப்புமா செய்யலாம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். ஊற வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு அப்போ தான் ஊறி வரும். கவரில் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஊற போட்டிருக்கு. ரொம்ப ஊற வச்சோம்னா நம்மளுக்கு கட்டியாயிடும். உப்பு போட்டோம் இல்லையா, அதை கலக்கிக்கலாம். 2 நிமிஷம் ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஊற விட்டோம்னா நம்மளுக்கு குழஞ்சி போயிடும். தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துருந்தாச்சு. பாருங்கள், நல்லா பொலன்னு இருக்கு. இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சாச்சுங்க. மேலே இட்லி தட்டை வச்சு தண்ணி கொதிச்சிருச்சு. ஒரு ஒயிட் துணியை வச்சுக்கலாம். நீங்கள் இட்லி துணியை இருந்தாலும் போட்டுக்கோங்க. நம்ம ஊற வச்ச சேமியாவை இது கூட சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு 8 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. கவரில் 8 நிமிஷம் தான் போட்டிருக்கு. 8 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம். சேமியா வேகிறதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். உடச்சக்கலை சேர்த்துக்கலாம். திருகி வச்சு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சட்னி டக்குன்னு செஞ்சிடலாங்க. இதை ஆற விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். பாருங்க, அருமையாக வெந்துருச்சு. நல்லா பொலன்னு. நம்ம இதை எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதை நல்லா ஆற விட்டு தாளிச்சுக்கலாம். சூட்டோடே தாளிச்சோம்னா நம்மளுக்கு கட்டியாகவே இருக்கும். இந்த ஆறுறதுக்குள்ளே நம்ம உப்புமாவை தாளிச்சுக்கலாம். இந்த ஃபேன் காற்றுல ஆற விட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம சேமியாவை இது கூட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம இது கூட நல்லா கிளறிக்கலாம். அருமையான வரகு சேமியா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாரி கடைகளில் வாங்கி செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியான ஒரு சேமியா தான். இது ரொம்ப நேரம் ஆகாதுங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். பாருங்க நல்லா பொல பொலன்னு இந்த நம்ம சட்னிக்கு தாளிச்சோம் இல்லையா, வதக்கணும் இல்லையா, அதுக்கு கடுகு போட்டு தாளிச்சாச்சு. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு, சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது கூட சாம்பார் வச்சு கூட சாப்பிடலாம். இது காலைல வச்ச சாம்பார் கொஞ்சம் இருக்குது, அதனால நான் கொஞ்சமாக சட்னி அரைச்சிருக்கேன். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.